நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்வோம்? கடவுள் என்னை தண்டிக்கிறார், என்னை சோதிக்கிறார். உடனே கடவுளுக்கு எதிராக பேசுகிறோம். கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உனக்கு கை இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படி தான் சொல்கிறோம். இப்போ விவிலியம் முழுவதும் என்ன பார்க்குறோம்? அதில் குறிப்பாக யாக்கோபு என்ன சொல்கிறார்? கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. நம்ம ஈஸியாக கேட்டுருதோம். புனித 2ஆம் ஜான் பால் சொல்கிறாரு, பெத்த பிள்ளை ஒரு அப்பாவை சந்தேகப்படும் போது அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அதே போல் தான் நம்முடைய வானக தந்தை விவரிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத, சொல் வடிவம் பெறாத வேதனையால் துன்புறுகிறார். ஏன்? அவருடைய பிள்ளைகளே அவரை சந்தேகப்படுதாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை, அவருடைய அன்பை சந்தேகப்படக்கூடாது. அதைத்தான் திரு இதய ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய இதயத்தை காண்பித்து சொல்லுகிறார், உனக்காக பற்றி எரிகிற இதயம். உனக்காக உன்னுடைய செயல்களால், நீ செய்யக்கூடிய கொடுமைகளால் முள்முடியாய் சூட்டப்பட்டிருக்கிற இதயம். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் அன்பை சந்தேகப்படக்கூடாது. கடவுள் என்ன தண்டிக்கிறார், கடவுள் என்ன துன்புறுத்துகிறார், அவரால் தான் இது நடந்துச்சு, இல்லை. அவர் அன்பின் வடிவமான ஆண்டவர். அன்பு மட்டுமே அவருக்கு தெரியும். அப்போ அவரை சந்தேகப்படாமல், இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் அவரை அதிகமாய் அன்பு செய்வோம். இயேசுவின் திரு இருதயமே, உம்முடைய இருதயத்தை போல எங்கள் இருதயத்தை மாற்றும்.